தமிழ், கார்த்திக், போலீஸ் 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க அர்ஜுன் வீட்டுக்கு. போயிட்டு வெளியே நிற்கிறாங்க. இங்கே பரமுன்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. எதுக்காக அவரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் டென்ஷன் ஆகுறாங்க. இல்லைம்மா, அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. எதுக்காக? ஏன் நான் தப்பு செஞ்சேனா இல்லை என் மாமா செஞ்சாரா? எதுக்காக நீங்கள் விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பயங்கரமாக கத்துறாரு. அங்கேருந்து ராகினியும் வராங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருமே எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்கார மேலே பழி போடுறீங்க, இல்லைனா அவர் மேலே பழி போடுறீங்க. அவங்க கொலை பண்ணலை, அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக அண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஏன் புருஷன் மேலே எதுக்காக நீங்கள் பழி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கு தமிழ் சொல்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ ராகினி, அவன் நல்லவனே கிடையாது. அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்றது உனக்கும் தெரியும். இருந்தாலும் நீ நல்லவன் சொல்லாத. அங்கே சரஸ்வதி எப்படி மாசமாக இருக்கா, ஜெயிலில் இருக்கா, இது எல்லாத்துக்குமே காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ராகினி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் வீட்டுக்கார தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. மா, நீங்கள் பேசுறதுலாம் ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, பரமன்றவரை கூப்பிடுங்க, அவர் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அவர் கண்ணாடி மாதிரியே அங்கே இருந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் விசாரிக்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. என்னது, அவர் கண்ணாடி மாதிரி இருந்துச்சு? 1000 பேர் கண்ணாடி போடுறாங்க, எல்லாமே அவருது ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, மாசமாக பேசிட்டுலாம் இருக்காது, நாங்கள் விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. சரி, நீங்கள் மாமாவை கூட்டிகிட்டு போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. என்னடா பேசுகிறா, மாமாவை எதுக்கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல விடு, நான் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரம கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கேட்குறாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அடிக்க போகிறாரு. என்னப்பா அடிக்க வர அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போலீஸும் விசாரிக்கிறாங்க. இதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்களா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அர்ஜுன் வந்துட்டார். என்ன பண்ணுறீங்க, எங்கள் மாமாவை விசாரிக்காது தானே கூட்டு வந்தீங்க, என்ன மேலாம் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. அங்கே லாயர் கேட்குறாரு, நீங்கள் கண்ணாடி உடஞ்சது, கண்ணாடி கடந்தது, இதெல்லாம் ஒரு ரீசனா? இதுக்காக கூட்டிகிட்டு வந்து விசாரிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. ஆமாம் சார், அங்கே கொலை நடந்த இடத்துல எல்லாருமே இருந்தால் அவங்க டவர் எல்லாமே ஒரே இடத்துல தானே ரீச் ஆகிருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. ஆமாம் தமிழ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அதை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ். அதுக்கப்புறம் தான் உங்கள் மாமாவை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. ஆமாங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இல்லையே, அந்த டவர் அங்கே ரீச் ஆகலை, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பரமும் அனுப்புகிறாங்க. என்ன சார் அனுப்புறீங்க? ஆமாம் தமிழ், இப்போ என்ன பண்ண முடியும், தேவையான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், இல்லைனா என் மேலே கேஸ் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறாரு. அப்படி வேகமாக குடிக்கிறாரு. என்னமாமா இப்படி வேகமாக குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. ஆமாப்பா, தொண்டெல்லாம் வறண்டு போயிடுச்சு தெரியுமா, என்னை எப்படி பயமுறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரம எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நீ எப்படி எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண, என்னோட கண்ணாடி புதுசுன்னு கேட்டாங்க, ஆனால் நீ 5 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண மாதிரி எப்படிப்பா பில்லுலாம் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பரம கேட்குறாரு. எனக்கு தெரியுமாம்மா, நீங்கள் அன்னைக்கே கண்ணாடி உடஞ்சிடுச்சின்னு சொல்லும் போதே நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், டேட்டை மாற்றி போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, எல்லாமே கிரிமினலாக தான் இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அந்த டவர் பிரச்சனை அது எப்படி தெரிஞ்சுது? எனக்கு தெரியுமாம்மா, அங்கே டவர் இருக்குது, எல்லாமே ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும், அதனால தான் 2 ஹவருக்கு முன்னாடியே உங்களை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. சூப்பர்ப்பா சூப்பர், எல்லாமே பக்காவாக நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. அப்போ தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சுது, இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. ஆமாப்பா, அவனுங்க அடிக்கிற அடியில் நான் கண்டிப்பாக உன்னை மாட்டி விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியுமாம்மா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் லாயரை கூட்டிகிட்டு வந்து உங்களை உடனே வெளியே எடுத்தேன் அப்படின்னு அர்ஜுன் அவங்க மாமா கிட்ட சொல்கிறாரு. நல்ல வேலைப்பா என்னை வெளியே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரமு. அங்கே டென்ஷனாக இருக்காரு தமிழ், கார்த்திக் எல்லாருமே. என்ன பண்ணுறது, ஒரு சாட்சி கூட கிடைக்கவே இல்லையே, எல்லாத்தையுமே அவன் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அந்த போலீஸ் சொல்கிறாங்க, ஆமாம் பின்ன கரெக்டாக அந்த சம்பவம் நடக்கும்போது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது ஃபோன், அப்போ இவங்கெல்லாம் எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்க மாட்டுவாங்க, ஏதாவது ஒரு க்ளூவாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் சீக்கிரமாக பண்ணுங்கள் சார், என்னோட ஒய்ஃப் மாசமாக இருக்காங்க, அவங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட ஒய்ஃப் யாரையும் கொலை பண்ணுறவங்களும் கிடையாது, அவங்க அப்படியேப்பட்டவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது தமிழ், புரியுது, எனக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் நான் சாட்சி இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் எல்லாமே மறுபடியும் செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு தமிழ். அங்கே சரஸ்வதி இருக்காங்க, பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன ரொம்ப நல்லவளா நீ, கொலை தானே பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் எல்லாமே திட்டிகிட்டு இருக்காங்க. சரஸ்வதி சரியாக சாப்பிட்றது கூட இல்லை. அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்னம்மா நீ உள்ளத்தாச்சி பொம்பளையாக இருக்க, இப்படி வந்திருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்கெல்லாம் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது, என் மேலே வீண் பழி போட்டு தான் என்னை இங்கே அனுப்பியிருக்காங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, என் புருஷன் என்னை சீக்கிரமாக எடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. ஆமாம், உன்னை உடனே எடுத்துருவாங்க கொலைக்காரி, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா பாரு, இங்கே ஏதாவது கதை பேசுதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறாங்க. அப்போ நான் அப்படியே அமைதியாக இருக்காங்க சரஸ்வதி.
வீட்டில் கோதை நடேஷன் எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சரஸ்வதி இந்நேரம் அங்கே எப்படி இருக்காளோ, வயிற்றுல குழந்தைய வர வச்சுட்டு இப்படி கஷ்டப்படுறே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோதை. வசுவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம் சரஸ்வதி மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு